நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிதான் ட்ரெண்டிங் தெரியுமா? முதலாளிகளே விளம்பரத்திலையும் படத்திலையும் நடிக்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். எங்க வந்துருச்சா கண்டென்ட்? நமக்கெல்லாம் எந்த பண்டிகை வருமோன்னு அப்பப்போ ஒரு எதிர்பார்ப்பா இல்ல ஒரு ஒரு அன்பு கலந்த மரியாதை கலந்த பயமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஒரு இனம் தெரியாத ஒரு எதிர்பார்ப்பு. எங்க வருஷ பருப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு ஏமாற்றம் கொடுக்காம சில அருமையான விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தொலைக்காட்சியை நிரப்பிடுது. அப்படி நம்ம கிட்ட 50 ரூபாய் இருந்தா நம்ம போய் அழகா போட்டோ எடுத்துக்குவோம். 100 கோடி இருந்தா நம்ம வந்து விளம்பரம் எடுத்துக்குவோம். இதுக்கு நடுவால இருந்தா நம்ம வந்து ஒரு படம் தயாரிப்போம். அப்படிதான். அது வந்து ஒரு தவறு கிடையாது. டிக்டாக்கை வந்து இப்போ எல்லாரும் தடை பண்ணணும். ஏன்னா டிக்டாக்ல வந்து தவறான பாதைக்கு இட்டு செல்கிறது. ரொம்ப ரொம்ப தவறான செயல்களுக்கு அது வந்து காரணமாக இருக்கிறது. எனக்கு பயமா இருக்கு. முதல்ல சினிமாவை பத்தி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சினிமா இருக்கிறதுனால இதுதானே எல்லாரும் கெட்டு குட்டி சவரா போறாங்க. என்னுடைய ஒரே ஒரு சந்தேகம், நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கிறவங்க தான், அதனால நான் கேட்குறேன், யார் இப்போ உங்க கையை பிடிச்சி இழுத்து வந்து மக்களை சொல்கிறேன், இந்த படத்துக்கு கண்டிப்பாக கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்காத்தி வச்சு சினிமா பாருங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப அருமையான படம், பொறுப்பான படம், வெற்றி பெற வேண்டிய படம். பட் பொதுவாக உங்களுக்கு ஒரு சினிமாவை பார்த்து தான் நீங்கள் கெட்டு போக போறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சினிமாவை நீங்கள் பாருங்க அப்படின்னு உங்களை யார் சொன்னா? பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் யாராச்சும் சமூகத்தில் இருக்கிற சீரழிவுக்கெல்லாம் காரணம், அதனால சினிமாவை எல்லாம் தடை பண்ணணும், சினிமா நடிகைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு பட்டினத்தார் மாதிரி பெண்கள் தான் மனித குலத்தின் எல்லா சீரழிவுக்கும் காரணம்னு சொல்ற நவீன பட்டினத்தார்களா இருக்கிறாங்களே, யாராச்சும் அரசே நடத்துற மதுக்கடைகளை தடை செய்யணும்னு சொல்றீங்களா? எத்தனை குடும்பங்கள் குடியால அழியுது, கண்ணெதிர தெரியுது. குடியை யாராவது நல்ல பழக்கம்னு மதுவை யாராவது நல்ல பழக்கம்னு சொல்றோமா? யாராச்சும் நல்ல பழக்கம்னு சொல்றோமா? மிதமான அளவில் குடிச்சா அது வந்து ஓகே, நான் எப்பவுமே ஸ்டெடியா இருப்பேன், அது ஒரு ஜாலிக்கு தானே அப்படின்னு இங்க இருக்கிற யாருமே வந்து இங்க யாருங்க இங்க டீ டோட்டலர் யாருங்க? கை தூக்குங்க. ஒரே ஒரு கை தானே? ஓகே, 4 கை. மற்றபடிக்கு எல்லாரும். அப்ப பெருவாரியான மக்கள் செஞ்சிட்டா யாரும் அதை பத்தி பேச மாட்டோம், அப்படித்தானே? 2 கை தூக்குறீங்களா? இப்படி தூக்க கூடாது, இப்படி தூக்கணும். டிக்டாக் தான் அடுத்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னா, இந்தியாவில் பொர்னாகிராஃபி சைட்டு 800 சைட்டு தடை செஞ்சப்போ கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போய் நாங்கள் வந்து சண்டை போடுவோமா, ஆனால் டிக்டாக்கை தடை பண்ணுவோமா? ஏன்னா அந்த 800 சைட்ஸில் சன்னிலியானும் பேர் தெரியாத வெள்ளைக்காரிங்களும் நடிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதை அவங்க ஃபோனில் பயன்படுத்தலை, அதனால அது ஓகே. பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் நடக்கிறத நாங்கள் ஓட்டை போட்டு பார்த்தா அது ஓகே இருக்கக்கூடாது. அதுதானே? டிக்டாக்னால பட வாய்ப்புகள் பெற்றவர்கள் இருக்காங்க, டிக்டாக்னால திறமைகள் வெளியே கொண்டவங்க இருக்கிறாங்க. ஐயா, டிக்டாக்னால கணித பாடத்தை அழகா கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் பெருமக்கள் கூட இருக்காங்க. அதெல்லாம் இங்க யாராச்சும் பார்த்தோமா? யாராச்சும் பார்த்தோமா? ஆஹா. மதுரை கோர்ட்ல என்ன பார்த்தோமோ அதை தான் நாமளும் பார்த்தோம். இவ்வளவையே கஸ்தூரியே 400 அரசியல் பேட்டி கொடுத்துருக்கு. நாட்டுக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை சேலையிலையும் சல்வார் கமீஸ்லையும் வீதி வீதியா கத்தி கத்தி உறக்க பேட்டி கொடுத்துருக்கு. அதை இங்க யாராவது வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணீங்களா? இல்ல. ஒரே ஒரு நீல குட்ட பாவாடையில எனக்கு தெரியாம ஒருத்தன் ஜெய்சங்கர் படம் மாதிரி ஆங்கிள் வச்சு எடுத்துட்டான். அதுதானே எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணீங்க. அப்ப மக்களுடைய இந்த பாசாங்க நிறுத்த வேண்டிய கட்டம் வந்துருச்சு. சில உண்மைகள் ஏற்றுக்கொள்ள கசக்கத்தான் செய்யும். நேற்று ஸ்ரீலங்காவில் மதத்தின் பெயரால் ஒரு மிகப்பெரிய படுகொலை, திட்டமிட்ட தொடர் படுகொலை நடந்திருக்குது. அதையே அமெரிக்க சதி,
அண்டை நாட்டு சதி அப்படின்னு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்காங்க. தவறுன்னு ஒத்துக்கொள்ளவும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளவும் தேவையான பக்குவம் நம்ம நாட்டுல கொஞ்சம் குறைவுதான். யாருமே ஆமாங்க தப்புங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் தெரியுமா? தவற ஆமா பண்ணிட்டேன்னு ஒப்புத்துக்கிட்டா நம்ம நாட்டுல அவங்களுக்கு நம்ம மன்னிப்பே கொடுக்கறது இல்லை. ஒப்புத்துக்கிட்ட இல்ல நீ ஒப்புத்துக்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, மறக்கிறது இல்ல. தவறு ஆமா என்ன நான் செய்யவே இல்லையே அப்படின்னு மொத்தமா மூடி மறைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் இந்த நாட்டுல ஆமா தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு வேற ஒரு வாய்ப்பு மறுபடி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா யாரும் கொடுக்கறது இல்லை. அவங்கள அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பலிக்கடாவான். அன்னைக்கு நீ அதை செஞ்சவ தானே, அப்ப இப்ப மட்டும் செய்யாமையா இருப்ப? அன்னைக்கு நீயே உன் வாயால ஒப்புத்திட்டவன் தானே, அப்ப நீ தானே இன்னைக்கும் இதை செய்வ அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைச்சு வச்சிடுறோம். இதனாலதான் இந்த படத்துல பேசப்பட்டிருக்கிற அந்த பொள்ளாச்சி பயங்கரம் கூட இதனாலதான் யாருமே வெளியே எத்தனையோ நாட்கள் பேசல. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள்ல யாராச்சும் ஒருத்தி முதல்லயே சொல்லியிருந்தா, முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணோ ரெண்டாவதா பாதிக்கப்பட்ட பெண்ணோ முதல்லயே வெளியே சொல்லியிருந்தா நம்ம உஷாரா இருந்திருப்போம் இல்ல? மற்ற 200 பெண்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அளவு பாதுகாப்பா இருந்திருப்பாங்கல்ல. எந்த வகையில ஐயா நமக்கு போன்ல வருது, யூ ஹாவ் $1 million ப்ளீஸ் கால் அப்படின்னு போடுறாங்க. அதையெல்லாம் நம்ம நம்பாதீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் இல்ல? ஆனா ஏன் அந்த பொள்ளாச்சி பயங்கரத்துல யாருமே சொல்லல? ஏன்னா வெளியே ஒரு பெண் சொல்லிட்டா, தனக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு சொல்லிட்டா அது அவளுடைய தவறு. கடைசி வரைக்கும் நீ கெட்டு போனவதானே நீ கெட்டு போனவதானே நீ கெட்டு போனவதானே அப்படின்னு சொல்லி அவ வாழ்க்கையை நம்ம மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம். இது யாருடைய தவறு? ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உட்பட்டு விட்டால் அது அவளை வன்முறை செய்த அந்த மிருகத்தின் தவறா, இல்ல அந்த பெண்ணுடைய தவறா, இல்ல அவங்க 2 பேரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய தவறா? கண்டிப்பா நமக்கு பொறுப்பு இருக்கு. ஒரு இன்னைக்கும் வெளியே ஆமா நான் ஒரு விக்டிம் அப்படின்னு சொன்னா, பில்கிஸ் பானுக்கு 2002ல நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமைக்கு இன்னைக்கு நம்முடைய சட்டத்துல ஒரு நிவாரணம் கொடுத்திருக்காங்க. ஈபிகோ 302 அப்படிங்கிற சட்டத்துல மிக கடும் கொடுமைகளுக்கு குற்றங்களுக்கு, கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பாலியல் குற்றங்களுக்கான சட்டங்கள்ல மரண தண்டனை வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் அமுல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுல பில்கிஸ் பானு கூட்டு வன்புணர்வு செஞ்சவங்கள்ல 11 பேருக்கு ஏற்கனவே எப்ப 7 வருஷம் கழிச்சு 2008ல அவங்களுக்கு ஒரு தண்டனை சொல்லி அதுக்கு அவங்க மேல்முறையீடு போய் இன்னும் கோர்ட்ல அதுல பல வழக்குகள் நிலுவையிலேயே இருக்கு. இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்கேன், அம்மா அவங்களுக்கெல்லாம் நீ தண்டனை கொடு, என்ன சரி அப்ப 19 வயசு அந்த பொண்ணுக்கு, என்ன ரேப் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்க தண்டனை கொடுங்க, ஆனா அதனால என் வாழ்க்கை என்னாச்சு? பில்கிஸ் பானு கேக்குது. அதுக்கு என்ன, அதோடைய வாழ்க்கை போனது தானே, அதுக்கு என்ன வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போன ஒரு பேரானா அதுக்கு எங்க அதோடைய ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு அது என்ன செய்யும்? மிகப்பெரிய ஒரு சட்ட வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்ட நிவாரணமா இன்னைக்கு 50 லட்சம் குஜராத் அரசாங்கம் பில்கிஸ் பானுவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை நாம எல்லாரும் கண்டிப்பா வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்கள் விஷயத்துல அரசாங்கத்துல நிறைய சட்டங்கள் இருக்கு, ஆனா அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இதோ 20 வருஷம், அந்த பெண்மணிக்கு 20 வருஷம். பொள்ளாச்சி பயங்கரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. அவங்களுக்கு தண்டனை உடனடியாக கிடைச்சிருது. ஒரே ஒருத்தர் வெளியே சொன்னா அடுத்த நாள்ல இருந்து அவளால கல்லூரிக்கே போக முடியலங்கிற ஒரு அவல நிலை வந்துருச்சு. அப்ப தண்டனையை சமூகம் உடனடியாக கொடுத்துரும். விக்டிம்ஸ்க்கு தண்டனை கொடுக்கிற ஒரு விஷயம் பெண்கள் விஷயத்துல நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்ல சட்டம் மிக மிக வேகமாக இருக்க வேண்டும். சட்டம் வேகமாக இல்லாத இடத்துல இன்னைக்கு நாமளே சொல்றோம்,
பல இடங்கள்ல சட்டம் சட்டம் தன் கடமையை செல்லும், அது பாட்டுக்கு செய்யும். எப்ப செய்யும்? மெத்தனமா ஒரு நத்த வேகத்துல செய்யும். அதுக்குள்ள கிடைக்க வேண்டிய தண்டனைய கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துடுறாங்க. இந்த படத்துல அதுதான் நடக்குது. கிடைக்க வேண்டிய தண்டனைய சட்டப்படி கொடுக்க முடியலன்னா தர்மப்படி நியாயப்படி கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துடுவாங்க. அது இன்னைக்கு பல இடங்கள்ல காவல்துறையில சில விஷயங்கள் நடக்குது. அதை சமூகமே சரிதாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம். இவனுக்கெல்லாம் வந்து கேஸ் இருக்கக்கூடாதுங்க, என்கவுண்டர்ல போடணுங்கன்னு நம்ம மக்கள் பேசுற அளவுக்கு வந்துட்டோம். என்கவுண்டர் இஸ் நாட் ஆல்வேஸ் த லீகல் ரீகோர்ஸ். பட் மக்களே இல்லை, இவனெல்லாம் நிக்க வச்சு சுடணுங்க அப்படின்னு சொல்றோம். நிக்க வச்சு சுடுறதுக்கு நமக்கு எங்க இருக்கு? ஒரு அயனாவரத்தில் இருக்க குற்றவாளிகளையோ இல்லை ஹாசினியோடைய குற்றவாளியோ நிக்க வச்சு சுடுறதுக்கு நமக்கு இன்னும் அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது. நம்ம அரபு நாடு கிடையாது. ஆனால் நம்ம கோவத்தை நம்ம எங்கே காட்டுறோம்? டிக்டாக்ல காட்டுறோம். டிக்டாக்கை பேன் பண்ணால் என்ன ஆகிடும்? டிக்டாக் இல்லைன்னா அடுத்தது ஒரு கிளிக்லாக் வரப்போகுது. கிளிக்லாக் இல்லைன்னா இன்னொரு ஒரு வாஸ்டாக் வரப்போகுது. டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் சப்ளை வந்துக்கிட்டே தானே இருக்கும். டிக்டாக் மூலமாக எங்கள் வீட்டு இதெல்லாம் வந்து வெளியே வருது, இதில் வந்து பொர்னாகிராஃபி வருது அப்படிங்கிறது தான் இப்போ மதுரை ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து இப்படி சமூக வலைதளங்களாலையும் சமூக பகிர்தல்களாலையும் வாட்ஸ்அப்பில் பகிர்றதுனால ஃபேக் நியூஸ் பகிர்றதுனால பல இடங்களில் வந்து அப்பாவிகளோட உயிரே போயிடுது. இதையெல்லாம் நம்ம பேன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நல்ல காலம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாரும் யோசிக்கல. படுக்கை இருக்கிறதுனால தானே படுக்கை அறை காட்சிகளே அரங்கேறுது. அப்போ படுக்கையெல்லாம் பேன் பண்ணிடலாம். ஆணும் பெண்ணும் இருக்கிறதுனால தானே ஆண் பெண்ணுக்கு நடுவில் ஏதாவது நடந்துருது. அப்போ ஆணையும் பெண்ணையுமே வந்து சட்ட விரோதம் அப்படின்னு அறிவிச்சிடலாம். ஃபோன் இருக்கிறதுனால தானே நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ ஃபோனே பேசக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சா கடைசியில் எங்கே தெரியுமா போய் இந்த பைத்தியக்காரத்தனம் முடியும்? சட்டம் இருக்கிறதுனால தானே சட்ட மீறல் நடக்குது. அப்போ சட்டத்தை எல்லாம் ஒழிச்சிடலாம், தப்பே இருக்காதுங்கிறதுல வந்து நிற்கும். அது கிடையாது. எதையாவது தடை செய்வதுங்கிறது அதற்கான ஒரு தீர்வாகவே இருக்க முடியாது. அதுவும் ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு கருத்து சுதந்திரத்தை குரல் விலையை நெரிக்கும் எந்த ஒரு விஷயமே வெற்றியும் பெறாது. ஏய் செய்யாத அப்படின்னு சொன்னா திருட்டுத்தனமா செய்வாங்க. அதுதான் நம்ம செய்வோம். 100 கோடி பேர் இருக்கிறோம். செய்யாதன்னு எத்தனை பேர் பின்னாடி போய் நீங்க சிசி கேமரா வச்சு பார்க்க முடியும்? இன்னைக்கு சிசி கேமரா ரோடா இருக்கு. அதுல உடனே இங்க கேமரா இருக்கு, பின்னாடி வாங்கன்னு சொல்லி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க கேமரா எங்க இருக்கு எது இருக்குன்னு தெரிஞ்சவங்களே கேமரா பின்னாடி வாங்க அப்படின்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம்னு இருந்தால் அதுக்கு ஒரு சட்டத்தை மீறுபவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறதையெல்லாம் அதெல்லாம் கிடையாது, இன்னிலேருந்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பெருவாரியான மக்கள் பட்டாசு கொளுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் தான் பட்டாசு கொளுத்தலாம். அதுவும் எப்போ? 2 மணி நேரம் தான் பட்டாசு கொளுத்தலாம். யாராச்சும் கேட்டோமா? ஏன் நம்ம செய்யறத தான் நம்ம செய்ய போறோம். பட்டாசு கொளுத்துறது யார் பட்டாசு எப்படி கொளுத்தணும், எந்த சாமியை எப்படி கும்பிடணும், இதையெல்லாம் மிரட்டி சட்டம் போட்டு வரவழைக்க முடியாது. ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு யார் வரலாம் யார் வரக்கூடாதுன்னு அந்த கோயிலுக்கு போறவங்க தான் முடிவு பண்ணணும். அதை வந்து ஒரு நீதிமன்றத்தில் முடிவே பண்ணக்கூடாது. பெரும்பான்மையான மக்கள் ஜனநாயக நாட்டில் ஜனநாயக இதோ இப்போ ஒரு தேர்தலில் நாம எல்லாரும் போய் நம்முடைய வாக்குகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம், நம்முடைய தீர்ப்புகளை கொடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம என்ன ஒரு ஒரு நாட்டுடைய எதிர்காலத்தையே நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் எப்படி நீதிமன்றம் தலையிட முடியும்? இந்த மாதிரி சில விஷயங்களை அப்படி தலையிட்டாலும் சரி இமீடியட்டா நடக்குதுன்னா இல்லையே. அது பாட்டுக்கு தலையிடுறதே வந்து ரொம்ப மெதுவா தலையிடுது. 20 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் இறந்து போனதுக்கு அப்புறம் தலையிடுறதுக்கு பேர் என்ன தலையிடோ தெரியல. அந்த மாதிரி சட்டங்களை மிக மிக கூரிய பார்வை கொண்டு இந்த படத்துல பேசியிருக்காங்க. அதை நானுமே டயலாக்ல பேசியிருக்கேன். ஆணவ கொலைகளை பத்தி பேசியிருக்கோம். காதலுக்கும்
ஜாதிக்கும் நடுவில். ஏன்னா ஜாதிங்கிறது இன்னைக்கு வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், சண்டை போடணும்னாங்க லேடிஸ் மாதிரி சண்டை போடுங்க, ஜென்ட்ஸ் மாதிரி சண்டை போடாதீங்க. லேடிஸ் எதுக்கெல்லாம் சண்டை போடுவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? குழா அடியில் தண்ணிக்கு சண்டை போடுவாங்க, படிக்கலையா மார்க் வரலையா பிள்ளைங்களோட சண்டை போடுவாங்க, டீச்சர்கிட்ட சண்டை போடுவாங்க, நகை நட்டு சம்பள குறைவு கவரில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உடனே புருஷங்கிட்ட சண்டை போடுவாங்க, அன்பா இல்லைன்னா வீட்டில் சண்டை போடுவாங்க. இதுதான் நமக்கு முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு உண்மையாகவே நம்ம தண்ணிக்கு தான் சண்டை போடணும், ஆனால் நம்ம ஜாதிக்கும் மதத்துக்கும் மொழிக்கும் இனத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். மனிதத்துக்கு தான் சண்டை போடணும். அது வந்து பெண்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குழாயடையில் அவங்க என்றைக்குமே போட்ட சண்டையை தான் நம்ம இன்னைக்கு ஒரு தேசிய அளவில் போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி இல்லை, அதை தான் நம்ம செய்யணும். அதுதான் நம்முடைய முக்கியமான பிரச்சனை. அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தாம தேவையே இல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட கற்பனை விஷயங்கள்ல நம்முடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஜாதியை இந்த படத்துல பேசியிருக்காங்க. எதுக்காக ஜாதி இன்னைக்கு பயன்படுது? ஜாதியை சொல்லி நல்ல விஷயங்கள் எத்தனையோ செய்யலாம், ஆனா அந்த நல்ல விஷயங்கள் நம்ம செய்யற எதையும் எவ்வளவு எங்கேயுமே எதை வச்சு கூட செய்யலாங்க. 2 ஃபுட்பால் டீமுக்கு நடுவில் வன்முறை வெடிக்கும், ஃபுட்பால் பார்க்கவும் செய்யலாம், இல்லை அவங்க 2 பேரும் ஸ்டேடியத்தில் அடிச்சுக்கிட்டும் இருக்கலாம். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அது கடவுளின் பேரால் வருதோ பிறப்பின் பேரால் வருதோ இல்லை வேற எந்த ஒரு பேராக இருந்தாலும் அதுக்கான ஒரு இது இருக்கும், ஒரு எதிர் வன்முறை இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப அழகா டயலாக்ஸ் மூலமா சொல்லியிருக்காரு. இன்னும் பேசிட்டே இருக்கலாம், ஆனா எனக்கு அங்கேருந்து யாரோ சவுண்ட் வேற கேட்டுச்சு. ஸோ நான் இன்னொரு ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இப்போ அடுத்த வேலையை நான் செய்யணும். நான் இன்னைக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் சட்டையில் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்குது, அதை நேரடியாக நான் போய் ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் ட்வீட் போடுவேன், அந்த ட்வீட் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் காத்துட்ருப்பீங்க. ஸோ அதுக்காக நானும் விடை பெற்றிருக்கிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்த ரவி சாருக்கும் இபிகோ 302 படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகள்.